எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன சின்சான் எபிசோட் பார்க்க போகிறோம்னா, நம்ம மாசுசாக மேடம் வந்து ஐயோ மேடம்க்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சின்சான் கூட சேர்ந்து ஒரு லூட்டி பண்ணுறாங்க. அது என்ன லூட்டி, நம்ம ஐயோ மேடம்க்கு நிஜமாலுமே பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படிலேருந்து இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன வீடியோக்குள்ள வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம மாசுசாக மேடம் தான் காமிட்றாங்க. அவங்க வந்து ஏதோ கடைக்கு போகிறாங்க போல், நிறைய காய்கறிலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க. வெளியூரில் இருக்கும் போல அந்த கடை, அதனால ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் தான் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அகியா மேடம் இருக்காங்க. இவங்க என்ன இங்கே பண்ணுறா, ரொம்ப ஜாலியாக வேறு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாசுசாக மேடம் நினைக்கிறாங்க. அப்புறம் நினைக்கிறாங்க, ஒருவேளை நமக்கு தெரியாமல் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சாச்சா அப்படிலாம் இருக்காது, அவங்களாம் சின்ன பிள்ளை, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ தான் நம்ம அகியா மேடம் நேற்று சொன்ன வார்த்தை நம்ம மாசுசாக மேடம் ஞாபகம் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஸ்கூலை விட்டு கிளம்பையில் நம்ம அகியா மேடம் மட்டும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம யோசனாக்கா மேடம், என்ன அகியா மேடம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அகியா மேடமும், சந்தோஷம்தான் மேடம், என்ன சந்தோஷம்னா நான் நாளையிலேருந்து ஒரு புது வாழ்க்கைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இதை கேட்டோன்னு தான் நம்ம மாசுசாக மேடம் ஒருவேளை பாய் ஃப்ரெண்ட் இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகியா மேடமாக நம்ம மாசுசாக மேடம் ஃபாலோ பண்ணுறோன்னா ஒரிஜினலாக ஃபாலோ பண்ணுறாங்க. டிடெக்டிவ் மாதிரி நம்ம அகியா மேடம் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம அகியா மேடம் வந்து ஒரு ட்ரெயினில் ஏறுறாங்க, கூடவே நம்ம மாசுசாக மேடமும் அந்த ட்ரெயின்லேயே ஏறுறாங்க. இந்த நேரத்தில் தான் அவங்க எங்கே போகிறாங்கன்னு உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. அதுக்கு நம்ம மாசுசாக மேடமும், அவள் என்னையை விட்டு தனியாக யோசனாக்கா மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கூட செட்டில் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அவங்க என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் கேட்குது. அவங்க ரெண்டு பேர்த்தோட நான் தான் பெரிய பொண்ணு, அதனால் நான் தான் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த வாய்ஸ் யாருன்னு காட்டினா நம்ம தலைவன் சின்சான் தான். இல்லை நீ எப்படா வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாசுசாக மேடம் ஷாக் ஆகுறாங்க, கேட்கவும் செய்கிறாங்க. இந்த ட்ரெயின் கிளம்பும் போதே வந்துட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் சொல்கிறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் கிளம்பிருச்சு. அங்கேயோ நான் காய்கறிக்கு கடைக்கு தானே போகலான்ட்டு இருந்தேன், ட்ரெயினில் ஏற வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம மாசுசாக மேடம் அழுகுறாங்க. சரி உங்கள் அம்மாவுக்கு என் கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம மிக்ஸிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம அகியா மேடம் ஜாலியாக ரசிச்சுக்கிட்டே வராங்க இயற்கையை. இப்போ நம்ம மாசுசாக மேடம் சின்சானும் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம அகியா மேடமை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம அகியா மேடம் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறாங்க. இவங்க இறங்குறத பார்த்தோன்னே நம்ம மாசுசாக மேடம் சின்சானும் சேர்ந்து ரெண்டு பேரும் இறங்கிடுறாங்க. அகியா மேடமுக்கு பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ண ஒருத்தர் வந்திருப்பார் போல் காரில். அதை பார்த்து நம்ம மாசுசாக மேடமுக்கு ரொம்பவே வயிறு எரியுது. இவளுக்கெல்லாம் நிஜமாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நொந்து போயிடுறாங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம சின்சானும், அவங்க நிஜமாலுமே பாய் ஃப்ரெண்ட் தான் போல மேடம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம மாசுசாக மேடம் நினைக்கிறாங்க, இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது, உண்மையாலுமே அந்த பாய் ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம அகியா மேடமுக்கு பின்னாடியே டாக்ஸியை பிடிச்சி நம்ம மாசுசாக மேடம் சின்சானும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. நம்ம அகியா மேடம் எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெட்ட வெளியான வயல்வெளிக்கு தான் வராங்க. என்னடா இது வயல்வெளிக்கு வந்திருக்காங்க கிராமத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல நம்ம அகியா மேடமும் இன்னொருத்தர் வந்திருப்பால கூட, அவரும் சேர்ந்து ஜாலியாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம சின்சான் அவங்களுக்கு டப்பிங் கொடுக்குறான். இந்த வயல்வெளி ரொம்பவே அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் கொடுக்குறான். இல்லை வாயை மூடுறான் அவங்களுக்கு கேட்டுற போகுதுன்னு சொல்லிட்டு மாசுசாக மேடம் வாயை அடைக்கல. நம்ம அகியா மேடமுக்கு இது கேட்டுருது. அட என்ன மேடம் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அகியா மேடம் பொறுமையாக நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே விவசாயம் சொல்லி கொடுக்குறாங்களாம் ஒரு நாளைக்கு. அந்த விவசாயத்தை கற்றுக்க தான் நம்ம அகியா மேடம் இங்கே வந்தாங்களா, அப்போ அது உங்கள் ஃப்ரெண்டு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் கேட்குறான். அதுக்கு நான் எதுக்கிட்ட அவரு கூட ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகியா மேடம் ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. அப்புறம் தான் சின்சான் கேட்குறான், நம்ம ஊர்லேயே நிறைய விவசாயம் கற்றுக்க இடம் இருக்குது, நீங்கள் எதுக்கு இந்த கிராமத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்கல. நம்ம ஊரில் இருக்குதான், ஆனால் இந்த மாதிரி இயற்கையெல்லாம் அங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகியா மேடம் இயற்கையை ரசித்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அகியா மேடமுக்கு அந்த வந்தாரில் ஒரு சார், அவர் தான் விவசாயம் சொல்லி கொடுக்குறாரு. நம்ம அகியா மேடமுக்கு ஒன்றுமே தெரில, முக்குன்னு முக்குறாங்க. இதை பார்த்தோன்னா நம்ம மாசுசாக மேடம், இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகியா மேடம் இந்த கோடாரி மேலே ஒரு புழு வந்துடுது. அந்த புழுவை பார்த்து கோடாரி கீழே போட்டு ரொம்ப பயப்படுறாங்க. இந்த புழுக்கெல்லாம் பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினர் சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம மாசுசாக மேடம், இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியலையே, நானே காலத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடாரியை கொண்டா நான் சொல்லித்தரேன், என்னை கரெக்டாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாசுசாக மேடம் வந்து சரியான கிராமத்துக்காரிங்காச்சு, அதான் சட்டு புட்டுன்னு வேலையை முடிக்கிறாங்க. இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு அந்த ட்ரெயினரும், நீங்கள் ரொம்பவே அழகாக பண்ணுறீங்க, நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆள் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாராட்டுறாரு. இதை கேட்டுட்டு நம்ம மாசுசாக மேடமும், நம்மளையெல்லாம் ஒருத்தர் பாராட்டுறே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த ட்ரெயினரும் இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்ற நேரத்தில் ஒரு தடவை சொல்கிறாங்க. அவங்களும் மாசுசாக மேடமும் இவர் வேலை இருக்க அன்புல நான் உங்களுக்காக பண்ணாமையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. இதுதான் காதலில் உழுவுறதோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணுது. இப்போ தான் ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது, என்னங்க அப்பா அப்படின்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினரோட ஒய்ஃபும் பொண்ணு
ஃப்ரெண்டும் தான் வந்திருக்காங்க போல். 2 பேரும் சாப்பாடு கொடுக்க வந்திருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம மாசுசாக மேடம் மொக்க வாங்கிடுறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாயந்தரமும் ஆகுது. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கும் போகிறாங்க. அந்த விவசாய நிலத்தில் வேலை பார்த்ததுக்கு அந்த விவசாயி நம்ம காய்ஸுக்கெல்லாம் நிறையா திங்ஸ் கொடுத்துருக்காங்க, காய்கறிகளாம். நம்ம மாசுசாக மேடம் இதெல்லாம் இவ்வளோ வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு புலம்பையில் நம்ம அகியா மேடம் மேடம் உங்களுக்கு விவசாயத்தில் நிறையா இது இருக்குது போல் திறமை அப்படின்னு கேட்கல, யார் சொன்னால் எனக்கு விவசாயம்லாம் பிடிக்காது, அதெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா, நான் எல்லாமே திறமைசாலினால எனக்கு விவசாயமே ஈஸியாக வருது போல் அப்படின்னு சொல்லிட்டு பீத்திக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆச்சு, விவசாயத்தை சொன்னால் கேவலம்னு நினைக்கிற ஆள் அவங்களாம். நம்ம சின்சன் சொல்கிறான் திறமை இருக்கிற நேரத்தில் தான் தலகணமும் இருக்கும் உம்மி மேடம் அப்படின்னு சொல்லல. நம்ம மாசுசாக மேடம் எதுக்கடா என்ன உம்மி மேடம்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நம்ம அகியா மேடம்னு உம்மினா என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கல. நம்ம சின்சன் சொல்கிறான் உம்மிக்கு அர்த்தம் உங்களுக்கு இதுவரையும் தெரியாதா, இது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த உம்மிக்கு அர்த்தம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு சொல்கிறேன். இதோட அந்த எபிசோடையும் முடிச்சு விட்டுறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது அப்படி இப்படி ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை திருத்திக்குவேன், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். சரி நான் வட்டா, நாளைக்கு பார்க்கலாம்.